நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மதுரை சிவப்பிரகாசர் ஞானப்பிரகாசர் சைவ சித்தாந்த ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இணையதளம் வழி சித்தாந்த வகுப்புகள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடந்து வருகின்றன. அதில் பெரிய புராணத்தை திருமதி முனைவர் யாழ்ச்சந்திரா அவர்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள். அவர்களது உடல்நிலை இடம் கொடுக்காத காரணத்தால் சிறுத்தொண்ட நாயனார் புராணம் வரை அவர்கள் வகுப்பு எடுத்து நிறைவு செய்தார்கள். அதற்கு பிறகு நான் தொடங்கினேன். அதை தொடர்ந்து அந்த பணியை செய்வதற்கு எனக்கு திருவருள் கூட்டுவித்தது. இன்று வெள்ளானை சருக்கம், அதாவது இறுதி பகுதியிலே நாம் நிற்கின்றோம். 53 பாடல்கள், இந்த சருக்கத்திலே 53 பாடல்கள் இருக்கின்றன. அந்த 53க்குள் இறுதியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வாழ்வில் நிகழ்ந்த அற்புதங்கள் அனைத்தையும் சேக்கிழார் சுவாமிகள் நமக்கு விளக்குகின்றார். இது காப்பியம் இல்லையா? பொதுவா நம்ம குழந்தைங்க கிட்ட காப்பியம் எப்பிக் அப்படின்னு கேட்டா ரெண்டே தான் சொல்லும். உண்மையான காப்பியம் என்று பார்த்தால் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பெரிய புராணம் தான். அந்த காப்பியத்துக்குன்னு சில வரைமுறைகள் உண்டு. அந்த வரைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு காப்பிய நாயகன், ஒரு நாட்டின் சிறப்பு, ஒரு நகரத்தின் சிறப்பு அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு அவச்சொல் கூட இல்லாமல் அவர் எந்த நாயனாரின் புராணத்திலும் முகத்தை சுழிக்க வைக்கக்கூடிய வார்த்தை எதுவுமே இல்லாமல், அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, திருநீலகண்ட குயவனாரை பற்றி கூறும் பொழுது இன்பத்துறையில் எளியரானார், அவ்வளவுதான் என்று விளக்கி விடுவார். அதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்புறம் மெய்ப்பொருள் நாயனாரை பற்றி கூறும் பொழுது அவருடைய அடியார் பெருமகனுடைய இறுதி நேரம் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு மனசு வலிக்கக்கூடிய நேரம். அப்போ தினத்தந்தியில வர்ற நியூஸ் மாதிரி சதக் சதக் என்று அப்படிலாம் விவரிக்க மாட்டார் சேக்கிழார் சுவாமிகள். நினைந்து அப்பரிசே செய்ய, அவர் என்ன நினைச்சிட்டு வந்தாரோ அதை செய்தாரு அப்படின்னு ஒரு காப்பியத்துக்கு உண்டான அத்தனை இலக்கணங்களையும் கொண்டு அருமையான மொழி நடையிலே அழகான உமைகளோடு சேக்கிழார் சுவாமிகள் இவ்வளவு தூரம் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆரம்பத்திலே தொடங்கி அவர் கையிலையிலே இறைவனுக்கு அணுக்கத் தொண்டராக இருந்த அந்த நேரத்து நிகழ்ச்சியிலிருந்து தொடங்கி அப்படியே முதலிலே அவரை பற்றிய குறிப்புகள் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொருவராக தில்லைவாழந்தனர் புராணத்தை கூறி, திருநீலகண்டத்து குயவனாரை கூறி அப்படின்னு வரிசையா எல்லா நாயன்மாரை பற்றிய குறிப்புகளையும் தந்து கொண்டே வருகின்றார். சடையனார் செய்ஞானியார் என்று இறுதியிலே 70-71 நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது வெள்ளானை சருக்கம். இது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வாழ்க்கை, அவருடைய புராணம் இடையிடையே நமக்கு சொல்லிக்கொண்டே வருவார் சேக்கிழார் சுவாமிகள். இப்பொழுது அவர் முக்தி பேர் அடைகின்ற அந்த நிகழ்வுக்கு முன்னால், கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்து தொடங்குகின்றார். இங்கே இதை எப்படி இந்த சருக்கத்தை ஆரம்பிக்கிறார் என்றால், முதல் பாடலிலே கூறுகின்றார், மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வர்ணிக்கிறார். இந்த நூலுக்கு மூலமாக விளங்கிய திருத்தொண்ட தொகைக்கு அவர்தான் முதல்வர். இந்த ஞாலம் உய்ய எழுந்தருளும் நம்பி, நம்ம எல்லாம் உய்விக்க வந்த நம்பி, தம்பிரான் தோழன். இதுக்கு மேல வேற ஏதாவது விளக்க வேணுமா? காலை மலர் செங்கமல கண் கழறிற்று அறிவாருடன் கூட ஆலமுண்டார் திருக்கையிலை அணைந்தது அறிந்தபடி உரைப்பாம். அதாவது ஆலமுண்டார் இருக்கின்ற, அதாவது சிவபெருமான் இருக்கின்ற திருக்கையிலை சேர்ந்தது யாரு கூட சேர்ந்து? சேரமான் பெருமாளோட கழறிற்றறிவாரோட சேர்ந்து கையிலையில் சென்று சேர்ந்ததை எனக்கு தெரிஞ்ச வகையில நான் சொல்றேன் என்று அருமையாக முதல் பாடலிலேயே இந்த சருக்கத்தை பற்றிய அறிமுகத்தை தருகின்றார். அதுக்கு அடுத்து என்ன சொல்லுகின்றார் என்றால்,
சுந்தர பெருமானுடைய பெருமையை கூறுகின்றார். அவர் இந்த உலகத்துல பக்தியிலே அப்படியே முங்கி இருக்கிறார். அவ்வளவு பக்தி நிறைந்தவராக இருக்கின்றார். அந்த பக்திங்கிற அந்த நாற்று இருக்கே, நம்ம வயல்வெளியில பயிர் வளர்க்கறத நினைச்சு பாருங்களேன். முதல்ல தண்ணீர் பாய்ச்சி அந்த நிலத்தை பண்படுத்தி, அப்புறம் அதிலே நாற்று நட்டு அந்த நாற்றை வளர விட்டு, அது பக்கத்துல களையெல்லாம் வளராம களைகளை எல்லாம் எடுத்து, அப்புறம் அந்த பயிர் அது கிளைகளை பரப்பி அப்படி நல்ல பலன் தரும். இங்கே பக்திங்கிறது நாற்று. அப்ப அந்த நாற்று வளர்வதற்கு என்ன தேவை? நீர் தேவை. நீர் இங்க என்னது? அன்பு. படியில் நீடும் பக்தி முதல் என்பது நாற்று. படி என்றால் உலகம். இந்த உலகத்திலே நிலைத்திருக்கக்கூடிய பக்தியாகிய நாற்று இருக்கே, அன்பு நீரில் பனைத்தோங்கி அன்பாகிய நீர்ல செழித்து வளர்ந்து, வடிவு நம்பி ஆரூரர் செம்பொன் மேனி வனப்பாக, நம்பியாரூருடைய சிவந்த பொன்னான அழகிய திருமேனியே தன் வடிவாக கொண்டிருந்ததாம். கடிய வெய்ய இருவினையை பற்றி குறிப்பை தருகின்றார். அந்த இருவினை எப்படிப்பட்டது? இரு வினை என்பது பெரிய வினை. அது எப்படிப்பட்டதா? கடிய இருவினை, வெய்ய இருவினை அப்படின்னு நாம பொருள் கொள்ளணுமா. அது ஏன் கடுமையான அப்படின்னா, நானே முனைந்து என்னுடைய வினையை நான் நீக்க முடியாது, அதனால அது கடுமையானது. நான் இறைவனுடைய அருளின் துணை கொண்டுதான் அந்த வினை நீக்கப்பெறும். நானே முயன்று நீக்க முடியாது. கொடுமைங்கிறது ஏன்? வெய்ய, அதாவது கொடிய அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, அந்த வினைப்பயன் இருக்கே, அது தாங்கவே முடியாது. அது தீவினை பயனாக இருந்தாலும் சரி, நல்வினை பயனாக இருந்தாலும் சரி, அது தாங்க முடியாது. ஏன்னா நல்வினை பயனாலும் அதை அனுபவிக்க திரும்ப திரும்ப பிறவியை கொடுத்துட்டு தானே இருக்கும். அதனால எந்த வினை பயனாக இருந்தாலும் அது தாங்க இயலாது. கடிய வெய்ய இருவினையின் களை, அந்த இருவினை தான் களை. களை கட்டு எழுந்து அந்த களையை நீக்கி, கதிர் பரப்பி, அந்த கதிரெல்லாம் அப்படி வளர்ந்து, அந்த கதிர் என்னவா? ஞானமாகிய கதிர். கதிர் பரப்பி அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது? முடிவில்லாத சிவபோகம் முதிர்ந்து முருகி விளைந்ததால். சுந்தரர் பெருமானுக்கு இத்தனையே நடந்திருக்கு. அவருடைய அன்பாகிய நாற்று இருக்கே, அன்பாகிய நீரில பக்திங்கிற நாற்று செழித்து வளர்ந்து களைகள், இருவினை ஆகிய களையெல்லாம் நீக்கப்பட்டு, கதிர் பரப்பி ஞானம் பெற்று அப்படி முதிர்ந்து முருகி, முதிர்வுக்கும் மேல ஒரு விளைச்சல் இருக்கு அப்படின்னா அப்போ முருகிரும். அது அப்படி முருகி விளைந்ததால் அவருடைய தன்மை அப்போ முக்தி நிலைக்கு அருகே வந்த நிலைமையிலே இருக்கின்றார். அவர் எப்படி என்ன நினைக்கின்றார் என்றால், திருவாரூரிலே இறைவனை வணங்கி கொண்டு இறைவன் சந்நிதியிலே இருக்கின்றார். அவர் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. சேரமான் பெருமானை நினைத்து விட்டார். அவரை போய் பார்க்க வேண்டும். அப்படி அந்த மலை நாட்டிலே அங்கே மகோதையிலே இருக்கின்ற சேரமான் பெருமானை சென்று வணங்க வேண்டும் அப்படின்னு உடனே முதல்ல திருவாரூர் பெருமானை வணங்கி அவரிடம் வாழ்த்து பெற்றுவிட்டு அவரிடம் வேண்டுகோள் வைத்து தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றார். அப்படி ஒவ்வொரு இடமா சென்று காடு கடந்து அப்படி ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு ஊராக போற வழியெல்லாம் வணங்கி கொண்டே சென்று புக்கொழியூர் அவிநாசி சென்று சேருகின்றார். புக்கொழியூர் அவிநாசியை சேர்ந்தவுடன் எப்பவுமே அந்த ஊருக்கு சென்றவுடன் அந்த ஊரிலே இருக்கின்ற திருக்கோயிலை சென்று வணங்குவது வழக்கம். ஆனா இங்க புக்கொழியூர் அவிநாசிக்கு உள்ள வரும் பொழுது இவருடைய பார்வையிலே என்ன படுகிறது அப்படின்னு பார்த்தா, அங்கே மறையோர்கள் வசிக்கின்ற வீதியிலே எதிரெதிரே இருக்கின்ற 2 வீடுகள். ஒரு வீட்டிலே அழுகை சத்தம், மற்றொரு வீட்டிலே மங்கள ஒலி. அதாவது ஏதோ ஒரு திருநாள் நடக்கிறது. அங்கே நல்ல மங்களமான நிகழ்வு நடப்பதால் மங்கள ஒலி கேட்கிறது. இப்போ இவருக்கு ஏன் இந்த வீட்டுல இப்படி இந்த வீட்டுல அப்படி அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். 2 வீட்லையும் மகன், 2 வீட்லையும் மகன்கள் இருந்தாங்க. இருவரும் ஒரே வயது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த அழுகை குரல் கேட்கின்ற வீட்டிலே இருந்த மகன் அங்கிருக்கின்ற குளத்திலே இருந்த முதலையால் விழுங்கப்பட்டான்.
இப்போ 2 வருஷம் கழிச்சு இந்த எதிர் வீட்டிலே இருக்கின்ற மகன் 7 வயதானவுடன் அவனுக்கு உபநயனம் செய்து வைக்கின்றார்கள். அதை நினைந்து அந்த பெற்றோர், நம் குழந்தை இப்போ உயிரோட இருந்திருந்தா இதே மாதிரி தானே நாமும் உபநயனம் செய்வோம் என்று எண்ணி அந்த அந்த துன்பத்திலே அழுகின்றார்கள். அப்படின்னு உடனே இவர் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். அந்த பெற்றோரும் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள், சுந்தரர் பெருமானை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றார்கள். தங்கள் முன்னால் அவர் வந்து நின்றவுடன் வந்தொண்டர் தம்மை முன்னே கண்டிரைஞ்ச வைத்த சிந்தை மறையோனும் மனைவிதானும் மகவு இழந்த சித்த சோகம் தெரியாமே, அந்த மனதுக்குள்ள இருந்த சோகத்தை வெளிக்காட்டாம அவரை வந்து வணங்குகின்றார்கள். துன்பம் அகல முகம் மலர்ந்து, இது எங்க துன்பம், என்னைக்கு இருக்க போற துன்பம், இது மாறவே மாறாது. ஆனா சுந்தரர் பெருமான் தம்பிரான் தோழர் அவரை பார்க்கிறோம் அப்படின்னு முகம் மலருது. தொழுவார் தமை முகநோக்கி இன்பமைந்தன் இழந்தீர் நீரோ என்னை எதிர்வணங்கி. சுந்தரர் உடனே கேட்காரு, உங்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய மகனை இழந்த பெற்றோர் நீங்கள் தானா அப்படின்னு கேட்டுட்டு, அவர் என்ன எப்பவும் ஒரு ஊருக்கு வந்தா அந்த ஊர் திருக்கோயிலுக்கு தான் முதல்ல சென்று வணங்குவார். ஆனா இங்கே சூளுரைக்கின்றார், முன்பு புகுந்து போனது அது முன்னே வணங்க முயல்கின்றோம், அன்பு பழுதாகாமல் எழுந்து அருளப் பெற்றோம் என தொழுதார். அவர்கள் இவரை தொழுது வணங்கினார்கள். தொழுது வணங்கிவிட்டு, முன்னால எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது, உண்மைதான், அவ்வளவும் நாங்க எங்க மகனை இழந்து விட்டோம் என்று அவர்கள் வருந்தி கூறியவுடன் இவர் சொல்லுகின்றார், அந்த முதலைவாய் நின்றும் அழைத்து கொடுத்தே. இந்த குழந்தையை இழந்து தவிக்கின்ற பெற்றோருக்கு முதலையின் வாயில் இருந்து அந்த குழந்தையை பெற்று கொடுத்து விட்டுத்தான் அவிநாசி எந்தை பெருமான் கழல் பணிவேன் அப்படின்னு சொன்னாராம். ஆக எப்பவுமே முதல்ல இருக்கின்ற திருக்கோயில் வழிபாட அடியாருக்கு உற்ற துயர் தீர்க்க வேண்டும், அந்த பெருமானிடம் இறைஞ்சி விண்ணப்பம் வைத்து அந்த துயரம் தீர்ந்த பிறகு நான் அவன் கழல் பணிவேன் என்றார். சென்றார், இடர் களைவார். இதுக்கு மேல வேற என்ன வேணும் நமக்கு? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி வர்ணிப்பதற்கான வார்த்தை. அவர் எப்பவுமே இடர் களைகின்றவர். ஏன்னா தம்பிரான் தோழர், இறைவன்கிட்ட கேட்டு உடனே நமக்கு அந்த அருளை வாங்கி தரக்கூடியவர். அதனால அவர் சொல்றாரு, கோயிலுக்கு இப்ப போக மாட்டேன், அந்த பிள்ளைய வாங்கி கொடுத்துட்டு தான் நான் கோயிலுக்குள்ள சென்று அவிநாசி அப்பருடைய திருவடியை பணிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் அங்கிருந்து சென்றார். யாரு சென்றார்? இடர்களைவார். அடியவர்களின் இடர்களை களையவல்ல தன்மை கொண்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போனாரு. அப்படி அவர் போகும் பொழுது அந்த முதலை விழுங்கிய நீர்நிலை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு அந்த ஆழமான பொய்கையில போய் நின்று முதலைய அந்த பிள்ளை தர சொல்லு பாலனையே என்று வருகின்ற அந்த பதிகத்தை, அந்த திருப்பாட்டினை பாடுகின்றார். அதுவும் உரையாசிரியர்கள் அதுக்கு எப்படி விளக்கம் தருகின்றார்கள் என்றால், அதிலே 4வது பாடலிலே உரைப்பார் உரை என்று தொடங்குகின்ற அந்த 4வது பாடலிலே அவருக்கு இறைவன் அருளுகின்றான். இதுல சில இதெல்லாம் சொல்றாங்க. 9வது பாடல்லையும் திரும்பவும் பிள்ளை தர சொல்லுன்னு வருதே எப்படி அப்படின்னா, அந்த பாடல்களின் வரிசை மாறி இருக்கிறான் அப்படிலாம் சில இது இருக்கு. இப்ப நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த குழந்தையை மீட்டு கொடுத்தார். அதில் எப்படி பாடுகின்றார் என்றால், முதல் 4 பாட்டு பாடின உடனேயே அந்த குழந்தை வந்து விட்டது. எப்படி வருது? அது சின்ன 2 வருஷத்துக்கு முன்னால போகும்போது முதலை வாய்க்குள்ள போகும்போது இருந்த மாதிரி இல்லாம 2 வருட வளர்ச்சியோடு அந்த குழந்தை உயிரோடு இருந்திருந்தால் எவ்வளவு வளர்ந்து இருக்குமோ அதே வளர்ச்சியோடு வெளியே வருகிறது. ஆக 4 பாடல்களை குளக்கரையில் நின்று பாடிவிட்டு 4க்கு அப்புறம் இருக்கிற 6 பாடல்களும் அங்க சென்று கோயிலுக்குள்ள சென்று பாடுகின்றார். இறைவன் முன்னால அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து இறைவன் முன்னாலே பாடுகின்றார். அப்படி எனக்கு உயிரளித்த திருவாளன் என்று புகழ்ந்து பாடுகின்றார். இறைவன் நான் கேட்டவுடனே பெருவாய் முதலை கரையின் கண் கொடு வந்து உமிழ்ந்த பிள்ளை தனை
உருகா நின்ற தாய் ஓடி எடுத்து கொடுவந்து உயிரளித்த திருவாளன் தன் சேவடி கீழ். இவரை இடர்களைவார்னு சொன்னாரு. இப்போ உயிரளித்த திருவாளன் அப்படின்னு பாராட்டி பேசுறார். பேசி அந்த தாய் வணங்க வானோர்கள் எல்லாம் மலர்மாறி பொழிய இப்படி உயிரை மீட்டு கொடுத்த, அதுவும் 2 வருஷம் கழிச்சு இப்ப இருக்கக்கூடிய வளர்ச்சியோடு வந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அனைவரும் பாராட்டி மகிழ்கின்றார்கள். அதுக்கு சேக்கிழார் வர்ணிக்கிறார். அப்போ அங்க இருந்தவங்களோட எண்ணம் எப்படி இருந்ததுதான் தெரியுமா? மண்ணில் உள்ளார் அதிசயித்தார், மறையோர் எல்லாம் உத்தரியம் விண்ணில் ஏற விட்ட ஆர்த்தார். இப்ப நம்ம போட்டிகள் எல்லாம் நடக்கு இல்லையா? கிரிக்கெட் போட்டி எல்லாம் நடக்குது, ஒரு கால்பந்து போட்டி நடக்கு. அப்போ அதுல அவங்க தங்கள் மகிழ்ச்சியை காட்டுவதற்கு அணிந்திருக்கின்ற மேலாடையை களைந்து அப்படியே தலைக்கு மேல சுத்துவாங்க இல்லையா? இப்போ சியர் கேர்ள்ஸ்னு ஒருத்தங்களும் அந்த 2 கையிலையும் பளபளன்னு என்னத்தையாவது வச்சுட்டு அதை அப்படியே சுத்தி சுத்தி அவங்களுடைய சந்தோஷத்தை காட்டுவாங்க இல்லையா? அதாவது ஆடுகின்றவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவணும். இதை அப்பவே செய்திருக்காங்க பாருங்க. மறையோர் எல்லாம் உத்தரியம் என்பது மேலாடை. உத்தரியம் விண்ணில் ஏற விட்டு ஆர்த்தார். சத்தம் போட்டாங்க. சந்தோஷம் எப்படி இருக்கும்? குழந்தை 2 வருஷம் ஆச்சு, அது போயிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க குழந்தை முழு அப்போதைய வளர்ச்சி, இருக்க வேண்டிய வளர்ச்சியில அந்த குழந்தை திரும்ப கிடைச்சது அப்படின்னா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்போ அவர்களை மேலாடையை கழற்றி அப்படி விண்ணில் ஏற விட்டு ஆர்த்தார். வேத நாதம் மிக்க எழுந்தது அண்ணலாரும் அவிநாசி அரணார் தம்மை அருமறையோன் கண்ணின் மணியாம் புதல்வனையும் கொண்டு பணிந்தார் காசினி மேல். அந்த பையனையும் கூட்டிட்டு அவிநாசி அப்பற சென்று இவர் உள்ளே சென்று வணங்குகின்றார். ஆக முதல்ல 4 பாட்டு குளக்கரையில, மீதி 6 பாட்டு உள்ளே சென்று இறைவனை வணங்கி அவிநாசி அப்பரை வணங்கியவாறு அவர் பாடி முடிக்கிறார். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட முடியுதுன்னா, அது எப்படி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா, இந்த செய்தி பரவும் பெருமை திருப்பதிகம் அவர் குளக்கரையிலே பாடிட்டாரு. அப்ப அது ஒண்ணு இது ஒண்ணா அப்படின்னா இல்ல, 2 ஒண்ணுதான். அந்த இறைவனின் பெருமையை கூறுகின்ற அந்த திருப்பதிகம் பாடி பணிந்து போந்து அன்பு விரவு மறையோன் காதலனை வெண்ணூல் பூட்டி அண்ணலார் முரசம் இயம்ப கல்யாணம் முடித்து முடிச்சேரலர் தம்பால் குரவமலர் பூந்தன் சோலை. அப்படி இவருக்கு திரும்ப அந்த குழந்தைக்கு நடக்கிற மாதிரி இந்த குழந்தைக்கும் உபநயனம் செய்வித்து வாழ்த்தி அங்கிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றார். எப்பேற்பட்ட செயல்பாடு பாருங்களேன்! ஒரு ஊருக்கு வந்து அந்த ஊரிலே இருந்த ஒரு துயரத்தின் முங்கி கிடந்த ஒரு குடும்பத்தை அப்படியே மகிழ்ச்சியின் உச்சிக்கு கொண்டு சென்று விட்டு வருகின்றார். இங்கிருந்து இவர் கிளம்பி போற வழியெல்லாம் எப்படி கடந்து போனார்னா, ஒவ்வொரு ஊரா இருக்கின்ற சிவனடியார்கள் எல்லாரும் வந்து இவரை வணங்கி, இவரும் அங்கிருக்கின்ற திருக்கோயில்கள் எல்லாம் வணங்கிட்டு, எல்லா தலத்திலையும் வணங்கி கானகம் துன்று மணிநீர் கான் ஆறு துருகச் சுரம் கடந்து அருளி குன்ற வள நாட்டு அகம் புகுந்தார். அங்கே வளநாட்டுக்கு சென்று சேர்ந்தார். அங்கே சேர்ந்தவுடன் அந்த ஊரில் இருந்தவர்கள் எல்லாம் போய் சேரமான் பெருமான்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஆரூர் பெருமான் வருகின்றார் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்ப நடந்த அற்புத நிகழ்ச்சியும் சேர்த்து சொல்றாங்க. முன்னாள் முதலைவாய் புக்க மைந்தன் முன்போல் வரமீட்டு, அதை மீட்டு தந்தவர் யாரு? தென் ஆரூரர் எழுந்தருளான் என்றார் அப்படின்னு அவருக்கு போய் தகவல் சொல்றாங்க. அதாவது இந்த அற்புத செயலையும் அவருக்கு விளக்கிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்துட்டாருன்னு சொன்ன உடனே அவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, என்ன செய்யன்னு தெரியல. வந்து சொன்னவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்குறாரு பாருங்களேன். சரி, அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவர் அள்ளி கொடுப்பாரு கேட்டிருக்கு. ஆனா அவர் வாராருங்கிற செய்தியை சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக பொற்கிழி அழகிய அணி ஆடை அதெல்லாம் மழை போல கொடுக்கிறாராம். சேரமான் பெருமான பாருங்க எவ்வளவு இருந்தது, மகிழ்ச்சி இருந்ததுன்னு அப்படி செய்திருப்பாருங்க. இப்பதொன்றும் அறியாது அப்படி என்ன செய்யணும் தெரியாம அப்படி மகிழ்ச்சி சிந்தை மகிழ்ந்து களி கூர்ந்து என் ஐயன் அணைந்தான், என்னை ஆளும் அண்ணல் அணைந்தான், ஆரூரில் சைவன் அணைந்தான், என் துணையாம் தலைவன் அணைந்தான், தரணியெல்லாம் உய்ய அணைந்தான் என்று ஓகை முரசம் சாற்றுவித்தார். எப்படி ஒரு வார்த்தை பாருங்க, எளிமையான வார்த்தை. வார்த்தைகளின் அடுக்கிலேயே நமக்கு அவருடைய மகிழ்ச்சி தெரிந்து விடுகின்றது.
என்னோட ஐயன் வந்தாரு, என்னுடைய அண்ணல் வந்தாரு, ஆரூர்ல இருந்து சைமன் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பக்கத்துல வந்துட்டாருன்னு அப்படி ஒரு மகிழ்ச்சியில அந்த பாட்டே பாருங்களேன், படிக்கிறதுக்கு அப்படி ஒரு இதா இருக்கு. 17வது பாடல். செய்வதொன்றும் அறியாது சிந்தை மகிழ்ந்து களி கூர்ந்து என் ஐயன் அணைந்தான், எனையாளும் அண்ணல் அணைந்தான், ஆரூரில் சைவன் அணைந்தான், என் துணையாம் தலைவன் அணைந்தான், தரணியெல்லாம் உய்ய அணைந்தான் அணைந்தான் என்று என்று அந்த அவருடைய வருகையை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றார். இப்படி மகிழ்ச்சியாக அவர் கொண்டாடுகின்ற பொழுது அவரை உள்ளே தன்னுடைய அரண்மனைக்கு உள்ளே அழைத்து சென்று அவருக்கு உரிய மரியாதை எல்லாம் கொடுத்து அவரை அங்கே அமர்விக்கின்றார். அப்படி அங்கே அமர்ந்து இருவரும் தங்கள் நட்பின் திறத்திலே மகிழ்ந்து இறைவன் பெருமையை பேசி அப்படின்னு இதுவரைக்கு தாங்கள் விட்ட அந்த பழைய எங்கெங்க எந்தெந்த பதிக்கு போயிருப்பாங்க அப்படிலாம் பேசி முடிச்சிருப்பாங்க இல்லையா? அப்படியெல்லாம் அவர் பேசி முடிச்சுட்டு வருகை வரையின் மிசை ஏற்றி தாம் பின் அது மலை மாதிரி இருக்கின்ற யானை மேல அவரை ஏற்றுகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஏற்றி அவருக்கு பின்னால உட்கார்ந்துட்டு அவருக்கு வெண்கொற்ற கொடை பிடித்து கொண்டு போனாராம். ஒரு மன்னர் செய்கின்ற செயல். அப்போ அவர் எவ்வளவு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேல மரியாதை வச்சிருந்தா அவர் அப்படி செய்திருப்பாரு. மற்றவர்கள் அதை செய்யக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா இவர் எவ்வளவு மரியாதை வச்சிருக்காருங்கிறத மற்றவர்களும் புரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்களும் அதை ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை கண்டு கழித்தார்கள். அங்கிருந்து எல்லாரும் அங்க உள்ள வந்தாங்க. அப்போ எழுந்த ஒலி எப்படி இருந்ததுன்னா, புதியர் பெருமாள் பெருஞ்சேனை ஓதம் கிளர்ந்ததென ஆர்ப்ப. அப்போ அங்க இருந்த உதியர்னா சேரமான் பெருமான் அவருடைய சேனை இருக்கே, அது அப்படி கடல் ஓசை மாதிரி சத்தம் கேட்டதான். கதிர்வெண் திருநீற்று அன்பர் குழாம் கங்கை கிளர்ந்ததென ஆர்ப்ப. திருநீர் பூசிய அடியார் கூட்டம் அது என்னன்னா கங்கை ஆர்ப்பரித்து வந்தா என்ன ஓசை இருக்கும் அப்படி இருந்துதான். எதிர்வந்து இறைஞ்சும் அமைச்சர் குழாம் ஏறும் இவுளி துகள் ஆர்ப்ப. அவர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் எழுத்தாக்குல வராங்க. இது ஏன்னா ராஜாவே வெளியில வந்தாச்சு இவர் அழைக்கிறதுக்கு யானையோட. அவங்க உள்ள இருக்க முடியுமா? அவர்கள் குதிரையோட வெளியில வந்தாங்களாம். அது ஒரே புழுதிய கிளப்பிட்டு இருக்கான். மதி தங்கிய மஞ்சு அணிஞ்சு வஞ்சி மணி வாயிலை அணைந்தார். இத்தனை சத்தங்களோட அங்க வந்துட்டாரா. ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்ப்பதற்கு இவர் யானையை எடுத்துக்கொண்டு வெளியே வருகின்றார். குதிரைகள் மேல கூட்டமாக அமைச்சர்கள் வருகின்றார்கள். அப்ப அவங்க ஒரே புழுதி மண்டலமா கிளப்புறாங்க. இவருடைய சேனைகள் எல்லாம் சேரமான் பெருமானுடைய சேனைகள் எல்லாம் கடல் மாதிரி சத்தம் போடுது. அடியார் பெருமக்கள் திருநீர் அணிந்து அடியார் பெருமக்கள், ஏன்னா வர்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்பிரான் தோழன், அப்ப அவரை பார்க்க வேண்டாமா அப்படின்னு அவர்கள் எல்லாரும் வருகின்றார்கள். இத்தனை சத்தத்தோட அவருடைய வருகை அங்கே இருந்தது. இப்படி அவர்கள் இவரை வரவேற்று கொண்டு உள்ளே அழைத்து சென்றார்கள். அதுக்கப்புறம் அங்கே இருந்து இவர் தன்னுடைய மகோதை போகணும் அப்படின்னு மனம் கொள்ளுகின்றார். ஏன்னா மகோதை போக வேண்டும் என்று அவருக்கு எண்ணம் எதனால் வருகின்றது என்றால், ஆய செய்கை, அதாவது மன்னரோடு அவர் நீண்ட காலம் அந்த கொஞ்ச நாட்கள் உரையாடி மகிழ்ந்து வழிபாடு செய்து அப்படியே போன பிறகு ஆய செய்கையின் நாள் பல கழிந்த பின் அரசர்கள் முதல் சேரர் தூய மஞ்சன தொழிலினில் தொடங்கிட துணைவராம் வன்தொண்டர் பாய கங்கை சூழ் நெடுஞ்சடை பரமரை பண்டுதாம் பிரிந்து எய்தும் சேய நன்னெறி குறுகினார் திருவஞ்சை களம் தன்னில். போல் முன்னால பரமனை விட்டு தான் பிரிந்தது எப்போ? அங்க அணுக்க தொண்டராக இருந்து ஆலால சுந்தரராக இருந்து பிரிந்து வந்தமே, அது ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப திரும்ப அவருடைய திருவடி அவருடைய அருகாமைக்கு செல்லுகின்ற காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லி அந்த நினைப்பிலே அவர் அஞ்சைக்களத்திற்கு செல்லுகின்றார். அந்த அஞ்சைக்களத்தில் சென்று அவர் எப்படி வணங்குகின்றார் என்றால் கோயிலை வலம் வருகின்றார். சேரமான் பெருமான் தன்னுடைய பணிகளை காலை பணிகளை ஆற்றுவதற்காக போயிருந்த நேரத்திலேயே இவர் கோயிலுக்கு கிளம்பி சென்று விடுகின்றார். கோயிலை சுற்றி வந்து வணங்குகின்றார். வணங்கி கொண்டிருக்கின்ற நேரத்திலே அங்கே எப்படி
அதற்கு முன்னால் அவர் பதிகம் பாடுகின்றார். அந்த தலைக்கு தலைமாலை என்று எடுத்த அந்த பதிகத்தை பாடிவிட்டு அப்படி சுற்றி வரும் பொழுது கையிலையிலே இறைவன் ஆணை புரிகின்றார். எடுத்த அத்திருப்பதிகத்தின் உட்குறிப்பு என்ன? உட்குறிப்பு அந்த திருப்பதிகத்தோடது, இவ்வுலகினில் பாசம் அடுத்த வாழ்க்கையை அறுத்திட வேண்டும். பாசம் என்னை கட்டி போடுகின்ற இந்த உலகத்திலே பாசமாக இருக்கின்ற அந்த கயிறாக இருக்கின்ற என்னுடைய வினைகள் அதையெல்லாம் நீ அறுத்திட வேண்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டுகோள் வைக்கார். அன்பர் அன்பினில் பாட அன்போடு பாடுகின்றார். அதை கேட்ட உடனே சுவாமிக்கு மனசு பொறுக்குமா? கடு ததும்பிய கண்டர்தம், கருமையான கண்டத்தை உடைய இறைவன் கையிலையில் கணத்தவருடன் கூட தடுத்த செய்கை தான் முடிந்திட தன் கழல் சார்பு அருளுகின்றார். என்னுடைய கழல்ல சேர வேண்டிய காலம், அதனாலே சென்று சுந்தரமூர்த்தியை அழைத்து வாருங்கள் என்று அனுப்புகின்றார். யாரெல்லாம் வராங்களாம்? ஒன்று சிந்தை நம் ஊரனை, என்னுடைய திருப்பாதத்திலே ஒன்றிய சிந்தையை உடைய நம்பியார் ஊரனை உம்பர் வெள்ளானையில் உடன் ஏற்றி சென்று கொண்டு இங்கு வாரும். என்ன செய்யணும்? வெள்ளானையை கொண்டு போங்க, அங்க அவரை அதுல ஏற்றுக்கிடுங்க, அப்புறம் அங்கிருந்து கொண்டு இங்கே சேருங்கள் அப்படின்னு யாருக்கெல்லாம் சொல்றாராம்? அயன் முதல் தேவர்களுக்கு அருள் செய்தார் சுவாமி. அவங்க எல்லாரையும் போய் கூட்டிடுவாங்க என்று அழைத்து விடுகின்றாராம். இவங்க அங்கே இருந்து அவரை வணங்கிவிட்டு அங்கிருந்து கிளம்பி இங்க வராங்க. மகோதையில அஞ்சைக்களத்துக்கிட்ட அஞ்சைக்களத்துல சேர்ந்தா இவர் கடிமதில் சுற்றி வருகின்றார். இப்ப இது நமக்கு உணர்த்துகின்ற ஒரு வாழ்வியல் நெறி. கோயில வணங்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போது முதல்ல மதிலுக்கும் வெளியே ஒரு சுற்று வர வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ நம்முடைய காலத்தெல்லாம் குறுக்கிக்கிட்டோங்கிறதுனால ஒரு உள்ளே இருக்கின்ற பிரகாரத்தையாவது முதல்ல வணங்கி விட்டு அப்புறம் இறைவனை வணங்க செல்லுகின்ற அந்த பழக்கத்தையாவது நாம வைத்துக் கொள்ளலாம். இங்கே அவரிடம் இவர்கள் எல்லாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்கொண்டு இந்த மாதிரி கையிலை வீற்றிருக்கின்ற பூவலம் தன் புனச்சடை உடையவர் அருளிப்பாடி என போற்றி அவருடைய அருள் இது, வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு, ஏன்னா இவர் இப்பதான் பாடி முடிச்சாரு, எனக்கு இந்த கட்டுப்படுத்துகின்ற இந்த இது எனக்கு வேண்டாமே அப்படின்னு அவர் கேட்டு பாடி முடிச்சாரு. சுவாமி உடனே ஆள் அனுப்பிட்டாரு. அதனால அவர்கள் வெள்ளானையிலே ஏற்றுகின்றார்கள். ஏற்ற தொண்டரை அண்டர் வெள்ளானையின் எதிர்வலம் கொண்டு ஏற்ற நாள் தடங்கன் முழுக்கென ஐவகை நாதம் மீது எழுந்து ஆர்ப்ப போற்றி வானவர் பூமழை பொழிந்திட, அதாவது கடல் மாதிரி சத்தம், இசை கருவிகள் எல்லாம் முழங்குகின்றன. எங்க சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமி அழைக்கிறாருன்னு வெள்ளானையில ஏறிட்டாரு. அப்போ எல்லா இசைக்கருவிகளும் ஒலிக்க வானவர்கள் எல்லாம் போற்றி சொல்லி பூமழை பொழிகின்றார்கள். இங்கிருந்து அப்படியே கிளம்பி சுவாமியை பார்க்க இவர் தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றார். இங்க சேரமான் பெருமான் தன்னுடைய பணிகளை முடித்துட்டு இவரை தம்பிரான் தோழனிங்க அப்படின்னு கேட்க, அவர் இந்த மாதிரி திருவஞ்சைக்களம் போனாரு. அங்க ஒரு வெண்களிர் அவரை மேல பார்க்க அழைச்சிட்டு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்திலே இருந்த ஒரு குதிரையை எடுத்துக்கொண்டு வேகமா அந்த இடத்துக்கு போறாரு. இவர் போகும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வானிலே கிளம்பி விட்டார். இவருக்கு தாங்கல, ஆஹா நம்மளை விட்டுட்டு இவர் மட்டும் செல்லுகின்றாரே அப்படின்னு சொல்லி அந்த குதிரையின் காதிலே 5 எழுத்து மந்திரத்தை ஓதுகின்றார். ஏற்கனவே இவர் களறிட்டு அருவார் இல்லையா? அப்ப அந்த குதிரைக்கு புரியணும் 5 எழுத்து மந்திரம். அது புரிகின்ற வகையிலே இவர் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி அங்கிருந்து அப்படியே அந்த யானை போறதுக்கு பின்னாடியே இவர் செல்ல தொடங்குகின்றார். யானை மேல் கொண்டு செல்லுகின்ற பொழுதினில் இமையவர் குழாம் என்னும் தானை முன்செல தான் எனை முன்படைத்தான் என்னும் தமிழ் மாலை.
நான் என்னை முன்படைத்தான் அப்படிங்கிற அந்த பதிகத்தை இவர் பாடுதாரு. அவருக்கு முன்னால இமையவர்கள் குழாம், ஒரு பெரிய கூட்டம், இமையவர் கூட்டம் முன்னால போயிட்டு இருக்கு. இவர் தானனை முன்படைத்தான் அப்படிங்கிற அந்த பாடலை, அந்த பதிகத்தை பாடுகின்றார். அப்ப அத எப்படி நமக்கு பிரித்து உரையாசிரியர்கள் கூறுகின்றார்கள் அப்படின்னா, அஞ்சைக்களத்திலிருந்து கிளம்பும் போது முதல் 2 பாடலையும் பாடுறாராம். அப்புறம் 3, 4, 5, 6 பாட்டு விண்ணுக்கு சென்று விண்ணுல போகும்போது மேல ஏறின அப்புறம், அதாவது நம்ம ஏரோப்ளேன் எல்லாம் சொன்ன மாதிரி டேக் ஆஃப் ஆன அப்புறம் மேல ஏறினதுக்கு அப்புறம் 7வது விரைந்து போகின்றார்கள். அப்போ அந்த நேரத்துல வருணன் வரவேற்கிறார். 8வது கையிலையை அணுகிய நிலையில பாடுகின்றார். 9வது பாடல் கையிலை சென்றதும் பாடுகின்றார். அதுக்கப்புறம் 10வது பாடல் அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதே அப்படின்னு சொல்றது, அந்த இறை இன்பத்தை சுவைத்த நேரத்திலே அவர் பாடுகின்றார் என்று நமக்கு விளக்கம் கூறுகின்றார். யானை மேல் கொண்டு செல்கின்ற பொழுதினில் இமையவர் குழாம் என்னும் தானை முன்செல தானினை முன்படைத்தான் என்னும் தமிழ் மாலை மான வந்தொண்டன் பாடி முன்னணைந்தனர். மதி நதி பொதி வேணி தேனலம்பு தன் கொன்றையார் திருமலை தென்திசை திருவாயில் அங்க போய் சேர்ந்தாரு. இதுக்கிடையில இவர் குதிரையில இவரை, அந்த குதிரையினுடைய வேகம் யானையை விட வேகமாக இருந்ததால் இவரை வணங்கி விட்டு இவருக்கு முன்னால கையில போய் இவரை வரவேற்பதற்காக அங்க போயிட்டு சேரமான் சுவாமி பெருமான் அங்க மணிவாயில் சென்று அங்கே நிற்கிறார். ஏன்னா இவர் அனுமதி இல்லாமல் அங்கே வந்திருக்கிறார் இல்லையா. இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கூட்டு வர சொல்லிட்டுதான் சுவாமி சொல்லியிருக்காரு. ஆனா இவர் அதுக்கு முன்னால இவர் வந்ததுனால வெளியில காத்திருக்காரு. அந்த இடம் எப்படி இருக்குன்னு, கையிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத எப்படி சேக்கிழார் சுவாமிகள் விளக்குறாருன்னு பாருங்களேன். மாசில் வெண்மை சேர் பேரொளி உலகெல்லாம் மலர்ந்திட வளர் மெய்மை ஆசில் அன்பர்தம் சிந்தை போல். குற்றமே இல்லாத அடியார் பெருமக்களுடைய சிந்தை இருக்கே, அத மாதிரி தூய்மையா இருந்துதான் அந்த ஒளி, அங்க இருக்கின்ற ஒளி. அது ஏன் அப்படி அப்படின்னா, அதுக்கு தூய்மை இருக்கு. ஆசையில்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, அது தூய்மையானது, பெருமை மிகுந்தது. அதனால அதுக்கப்புறம் அங்க இறைவன் எழுந்தருளி இருக்கின்றான். அதனால விளங்கிய அணிக்கிளர் மணிவாயில் தேசு தங்கிய யானையும் புறவியும் இழிந்து சேனிடை செல்வார் ஈசர் வெள்ளி மாமலை தடம் பல கடந்து எய்தினர் மணிவாயில். அணுக்கன் வாயில், திரு அணுக்கன் திருவாயில் என்று கூறுகிறார்கள். இறைவனுக்கு அருகிலே இருக்கின்ற திருவாயில். அது வரைக்கும் இவர் அவரை கூட்டிட்டு போயிட்டு அவர் அங்கே நிப்பாட்டிட்டு இவர் உள்ளே செல்லுகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியனேன் பிழை பொறுத்து என்னை ஆண்டு கொண்ட தொடக்கினை நீக்கி, நான் தப்பு பண்ணேன். எப்போ அலால சுந்தரராக இருக்கும் பொழுது என் மனத்தை அலைய விட்டேன். அந்த பிழைய பொறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த உலகத்திலே நான் சென்று பிறந்த பிறகும் ஒரு மனத்திற்கு சம்மதித்து அந்த மனம் முடிய போகிற நேரத்திலே, நடக்க போகிற நேரத்திலே தடுத்து ஆட்கொண்டாய். அடியனேன் பிழை பொறுத்து என்னை ஆண்டு கொண்ட தொடக்கினை நீக்கி முடிவிலா நெறி தரு பெரும் கருணை என் தரத்ததோ. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுறாரு, எனக்கு அது நான் அவ்வளவு தரம் உடையவனா என்று கேட்கின்றார். என முன்னர் படியும் நெஞ்சொடு, முன்னாலேயே அவர் படிஞ்சிருக்காரு. சுவாமியை விழுந்து வணங்குகின்றார். பன்முறை பணிந்து எழும் பரம்பரை ஆனந்தம். பரம்பரை ஆனந்தம்னா, பரம்பரைனா அப்படி தொடர்ச்சியாக வருவது, அப்படி தொடர்ச்சியான ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார். பணிந்து எழும் பரம்பரை ஆனந்த வடிவு நின்றது போன்று இன்ப வெள்ளத்து மலர்ந்தனர் வந்தொண்டர். அந்த இன்ப வெள்ளத்திலே மகிழ்ச்சியோடு இருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி மகிழ்ந்து இருந்த அவர் அந்த நேரத்துல கேட்க, நின்ற வன்தொண்டர் நீரணி வேணியர் நிறைமலர் கழல் சார சென்று சேரலன் திருமணி வாயிலின் புறத்தினன் என செப்ப. வெளியில சேரமான் பெருமான் நிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சாமிக்கு தெரியாதுல்ல, அவர் சிபாசுக்கு சொல்றாரு. குன்றவில்லியார் பெரிய தேவரை சென்று, நந்தி தேவரை போய் கூட்டிட்டு வா அப்படிங்கிறார். பெரிய தேவரை சென்று கொணர்க என அவர் அவர் உள்ள வந்துட்டாரு. நான் எப்படி, என்னுடைய ஆணை இல்லாம இங்க எப்படி வந்தீர் அப்படின்னு கேட்காரு.
நான் கூப்பிடணும் இல்லையா? நான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சுந்தரரை நான் கூப்பிட்டேன், என்னுடைய தோழரை நான் கூப்பிட்டேன். நீ அவருக்கு தோழன், அவர் பின்னாலே எப்படி வந்த அப்படின்னு கேட்க இவர் சொல்றாரு, அரசர் அஞ்சலி கூப்பி நின்று அடியனேன் ஆரூரர் கழல் போற்றி ஆரூருடைய கழலை போற்றுற துரசை யானை முன் சேவித்து வந்தனன். சுவாமி, நீங்க சுந்தரரை தான் கூப்பிட்டீங்க, ஆனா நான் எப்பவுமே அவர் கடலை பணிந்து வணங்கி கொண்டே இருப்பேன் இல்லையா, அதை போற்றி கொண்டே அவர் பின்னாலே வந்தனா இங்க வரைக்கும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்கி நிற்கின்றார். இவ்வளவு வெள்ளம் மாதிரி எனக்கு அருளை புரிந்த காரணத்தால் உங்கள் திருமுன்பு வரப்பெற்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னொரு விண்ணப்பம் இருக்கு என்று கேட்கின்றார். ஆளுக்கு விண்ணப்பமா வச்சு தள்ளுறாங்க பாருங்க. எப்படின்னா, நீர் இறைவனை கூறுகின்றார், மிக பெருமை வாய்ந்தவன் நீ, பெருகு வேதமும் முனிவரும் துதிப்பரும் பெருமையாய் உனை அன்பால் திருவுலா புறம் பாடினேன். திருவுலா ஒன்று நான் பாடியிருக்கின்றேன். அது இப்பொழுது நமக்கு 11ஆம் திருமுறையிலே அமைக்கப்பட்டுள்ள உலா. அந்த உலா இலக்கியத்திலேயே முதலாக பாடப்பட்டது என்று கூறுவார்கள். அங்க வெளியில நின்றுட்டு இருக்கேல நான் அந்த திருவிழா பாடினேன். சுவாமி, திருச்செவி சாத்திட பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கின்றார். அதனை உங்களுடைய திருச்செவியினால் கேட்க வேண்டும் என்று இறைவனிடம் மிகுந்த பணிவோடு கேட்கின்றார். அந்த திருக்கயிலாய ஞான உலா என்று அவர் அருளி செய்த அந்த உலா இலக்கியத்தை இறைவனின் திருச்செவிக்கு விண்ணப்பிக்கின்றார். சரி, அங்க கையில பாடினது நமக்கு எப்படி கிடைச்சது, அதையும் பின்னால பார்க்கலாம். அவர் பரிவோடு பாடிய அந்த உலா இலக்கியத்தை கேட்டு நீங்கள் இங்கே இருவரும், சுந்தரரும் நீரும் சேரமான் பெருமானும் ஆலால சுந்தரன் உடன் அமர்ந்து இருவீரும் சார நம் கணநாதராம் தலைமையில் தங்கும் என்று அருள் செய்தார். இருவரையும் இங்கேயே தங்குக என்று இறைவன் பணித்து அவர்களுக்கு அருள் செய்கின்றார். அப்படி அவர்களுக்கு அந்த அருளை செய்துவிட்டு இறைவன் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய தானனை முன்படைத்தான். கரையிலிருந்து மேலே ஏறி போகும்போதெல்லாம் பாடின பாட்டு நமக்கு எப்படி வந்ததுங்கிறது அவருடைய இறுதி பாடல். ஆழிக்கடல் அறையா அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதேன்னு சொன்னதுனால வருண பகவான் கொண்டு இங்கே அஞ்சையப்பருக்கு அளித்தது, அதனால் அது நமக்கு கிடைத்தது அப்படிங்கிறத நாம புரிந்து கொண்டோம். அந்த ஆழி வேந்தன் கொண்டு இங்கே அஞ்சை களத்திலே கொடுத்தருளினான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டோம். இந்த உலா எப்படி வந்ததுங்கிற அடுத்த கேள்வி இருக்கே, சேரர் காவலர் விண்ணப்பம், அந்த திருக்கயிலாய ஞான உலா செய்ய அத்திருவுலா புறம் அன்று சாரல் வெள்ளியம் கையிலையில் கேட்ட மாசாத்தனார், அந்த மாசாத்தனார் என்பார் தரித்து இந்த பாரில் வேதியர் திருப்பிடவூர் தன்னில் திருப்பிடவூரிலே கொண்டு சேர்த்தார். வெளிப்பட பகர்ந்து எங்கும் நார வேலை சூழ உலகினில் விளங்கிட நாட்டினர் நலத்தாலே என்று கூறுகின்றார். அங்கே அவர்கள் பாடியது இங்கே நம் கையிலே சேர்ந்தது இவர்களால். வருண பகவான் ஆழிக்கடல் அறையனாலும் அந்த மாசாத்தானாலும் நம் கையிலே கிடைக்க பெற்றது என்று கூறிவிட்டு இறுதி பாடலை பாடுகின்றார். இதற்கு ஏகப்பட்ட நயங்கள் எல்லாம் நம்முடைய பெருமக்கள் கூறுவார்கள். தோடுடைய என்று இத்து கூட்டல் ஓவிலே தொடங்கிய திருமுறை உலகெல்லாம் என்று இம்மிலே முடிகிறது, பிரணவத்தை உள்ளடக்கியது திருமுறை என்று கூறுகின்ற அந்த இம் என்ற எழுத்தை கொண்ட பாடல் இந்த பாடல். அதோடு இவர் இறைவன் எடுத்து கொடுத்த உலகெல்லாம் என்ற சொல்லோடு தொடங்கிய காப்பியம் நிறைவடையும் பொழுது அதே வகையே உலகெல்லாம் என்று நிறைவடைகிறது என்ற பெருமையை கூறுகின்ற காப்பியம். அடுத்து இந்த உலகத்திலே நமக்கு என்ன தேவை என்பதும் கூறுகின்ற ஒரு பாடல். 4 வரிதான், ஆனா எத்தனை ஆழ்ந்த பொருள் தெரியுது. எந்த நேரத்திலையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, அந்த இறைவன் நமக்கு கொடுக்கின்ற இன்பம் இருக்கே, அது அப்படி பெருகிக்கிட்டே தான் இருக்கும். உலகியல் இன்பம் அப்படிப்பட்டது அன்று. உலகியலிலே நாம் பெறுகின்ற இன்பம் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் அது நமக்கு தெவிட்டி போய் நமக்கு பிடிக்காமலே போகும். அது ஒரு காலத்துல இன்பமா இருந்தது துன்பமா மாறிடும். அப்படி
அப்படிப்பட்ட இன்பம் அன்று இறைவன் தருகின்ற இன்பம். அது பெருகிக் கொண்டே இருக்கின்ற இயல்பை உடையது. அப்படி அந்த இன்பத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இறைவனின் திருவடியோடு நாம் ஒன்றிய உணர்வோடு இருக்கணும். நம் மனசை அலைப்பாய விடாம அப்படியே அடக்கி யான் எனது என்ற அகப்பற்று புறப்பற்று எல்லாவற்றையும் விட்டு அந்த மன்றிலே ஆடிக்கொண்டிருக்கின்ற பெருமான் அவனுடைய திருவடிகளை வணங்கி அவனை பரவி அவன் புகழ் பாடி அவன் அடியார்களோடு நாம் பரவி இருந்தால் நமக்கு என்ன நிகழும்? இருள் நீங்கும். இந்த இருள் என்பதை தொடக்கத்திலே கூறியிருப்பார் பெரிய புராணத்தின் தொடக்கத்திலே, இருள் நீங்குவதற்கான காப்பியம் என்று. இப்ப என்ன சொல்லுகின்றார்? இன்பம் கிடைக்கும் என்று கூறுகின்றார். அங்க இருள் நீங்க தொடங்கியது. காவியத்தின் இறுதி பாடலிலே இன்பம் பெருகியது. இருள் விலகிவிட்டதுன்னா அந்த இடத்த ஏதாவது ஒண்ணு நிறைக்கணும் இல்லையா? அதை இன்பம் நிறைத்து விட்டது. இருள் என்பது என்ன? ஆணவம், அறியாமை. அந்த இருள் விலகி ஞானமாகிய ஞானம் தருகின்ற அந்த இன்பம் என்றும் எங்கும் இருக்கும். அது என்றைக்கும் நிற்கும், நிலவிக்கொண்டே இருக்கும், எங்கெல்லாம் உலகெல்லாம் இருக்கும் என்று இந்த இறுதிப்பாடல் பாச நீக்கத்தையும் சிவப்பேற்றினையும் நமக்கு நினைவூட்டுகின்ற வண்ணம் அமைந்திருக்கிறது. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட வன்றுளால் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் என்று இந்த இறுதிப்பாடலை அமைத்து தந்திருக்கின்றார். இவ்வளவு பெரிய காப்பியத்தை நம்முடைய அருட்சத்தாக நாம் பெற்றிருப்பது எத்தனையோ பிறவிகளிலே நாம் செய்த ஒரு புண்ணியத்தின் பலன்தான் என்று கருதுகின்றேன். அந்த புராணத்தை உங்கள் அனைவரோடும் இணைந்து சிந்திக்கின்ற பெரும் பேற்றினை எனக்கு அருளிய திருவருளுக்கும் குருவருளுக்கும் சிவப்பிரகாசர் ஞானப்பிரகாச சைவ சித்தாந்த ஆராய்ச்சி மையத்தினருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆதிவாழிய அஞ்செழுதி வாழிய புண்ணியர் வாழிய நீதி வாழிய நீழ்புவி வாழிய கோதில் செய்வ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.